கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த கடந்த 4 மாதங்கள் தேவனுடைய கிருபையினால் நாம் கடந்து வந்துட்டோம். இந்த 5வது மாதத்தின் முதல் தேதியில் தேவன் உங்களோடு பேசும்படியாக அவர் வந்திருக்கிறார். அவர் நல்ல வார்த்தையை நமக்கு வைத்திருக்கிறார். கடந்த 5 மாதங்கள் 4 மாதங்களும் நாம் தொலைந்து போன, நம்மை கைவிட்டு போன, நம்மை விட்டு அகன்று போன, விழுந்து போன சில மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள், அவர்கள் செய்த ஒரு சூழ்ச்சியின் நிமித்தமாக நம் கைவிட்டு போய் அழிக்கப்பட்டு போய் மனிதர்களால் அழிக்கப்பட்டதும் வஞ்சனையால் அழிக்கப்பட்டதுமான நம்முடைய எல்லா செல்வங்களையும் இழந்து பரிதபிப்போமானால் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் மறுபடியும் உன்னை கட்டி எழுப்பி, நான் மறுபடியும் உன்னை கட்டி எழுப்பி சிறப்பான உயர்ந்த நிலையில் கொண்டு நம்மளை மீண்டும் வைக்கிற கர்த்தர். 4 மாதங்கள் தேவ சமூகத்தில் இருந்திருப்போம். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆமோஸ் எழுதின புஸ்தகம் பக்கம் 1071 பாருங்கள். பக்கம் 1071. ஆமோஸ் எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாராவது வாசிங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி, அதாவது இதுக்கு முன்னாலே நீங்கள் எப்படி செல்வ செழிப்பாக இருந்தீர்களோ அதே செழிப்பில் பூர்வ நாட்களில் இருந்தது போல நான் அந்த இடத்துல உங்களை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். நான் இல்லைங்க, கர்த்தர் சொல்கிற வார்த்தை. நான் இதை தாவீதின் கூடாரத்தை அது விழுந்து போச்சு, நான் அதை கட்டி எழுப்ப போகிறேன். கைவிட்டு போயிட்டு நம்ம கையில் எடுத்து பயன்படுத்தி சந்தோஷமாக இருந்தோம். இப்போ ஒரு சஞ்சலம் வந்துட்டு, காம்பவுண்டு கட்டப்பட்ட வீடு, கூடாரம் அஸ்திபாரம் போட்டு பழுதானது அல்ல, ஸ்ட்ராங்கானது. இது கர்த்தர் கொடுத்த வீடு. 2 சாமுவேலில் அழகாக பார்த்தீங்கன்னா 7வது அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். தேவன் கொடுத்த வீட்டுக்கு அடையாளம் என்னன்னா, ரொம்ப அழகா 7வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். இந்த வீடு கர்த்தர் கொடுத்த வீடு. என்னை அந்த சத்துருக்களுக்கு நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினேன். இப்போது எவ்வளோ அழகான வார்த்தை. 11வது வசனத்தை பாருங்க. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் நீ நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை. அப்போ இந்த வீடு யாருடைய வீடு? கர்த்தர் கொடுத்த வீடு. நாம் எல்லாம் கர்த்தர் கொடுத்த வீட்டில் தான் இருக்கிறோம். இது வாக்குத்தத்தத்தின் வீடு. எபிரேயரில் ஆபிரகாம் கூடாரத்தில் குடியிருந்தான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கூடாரத்தில் குடியிருந்தான். இதே போல் தாவீதும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு கர்த்தர் கொடுத்த வீட்டில் இருக்கிறான். இவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க அந்த வசனத்தில். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். அந்த வீட்டை உண்டு பண்ணது யார்? கர்த்தர். கர்த்தர் உண்டு பண்ண வீட்டில் பஞ்சம் இல்லை, சுகவீனம் இல்லை, மகிழ்ச்சி உண்டு, மனமகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் எப்போது இருப்பார். நோயில்லாத வாழ்வு, குறைவில்லாத செல்வம், அப்படிப்பட்ட ஒரு நல்ல வீட்டை கர்த்தர் கட்டி கொடுத்தார். அதில் 13வது வசனத்தில் பாருங்கள். 12வது வசனத்தில் ஒரு நாட்களில் உன் பிள்ளைக்கும் இந்த ராஜ்யத்தை நான் நிலைப்படுத்துவேன். ஆனால் அவ்வளோ உறுதிமொழி கொடுத்த கர்த்தர் இப்போ காம்பவுண்டு கட்டி அடைக்கப்பட்ட இடத்துல ஒரு பழுதாகிறது, காம்பவுண்டு உடைந்து போனது. ரொம்ப அழகான சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லை, 13வது வசனத்தில் பாருங்க. இதுக்கு காரணம் சொல்றாரு. ஆலயத்தை பற்றிய ஒரு தரிசனம், ஆலயத்தை பற்றிய ஒரு சிந்தனை தாவீதுக்கு வந்ததால் கர்த்தர் அவனுக்கு வீட்டை கட்டி கொடுத்தார்.
நான் சொல்கிறேன், இந்த சத்தியத்தை கேட்குற இந்த 5வது மாதத்தில், இந்த மே மாதத்தில் கர்த்தர் எனக்கு எப்படி செய்ய போகிறாருன்னா, நீ ஆலயத்துக்கு ஒரு சின்ன உதவி செய்திருந்தாலும் உங்களுக்கு நிலையான வீட்டை கர்த்தர் கட்ட சித்தமாக இருக்கிறார். இப்போ இருக்கிற ஆக்சிலேஷன், இப்போ இருக்கிற இப்போ தண்ணீரில் தழும்புகிறோம், இந்த நிலையற்ற தன்மை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுக்கான வீட்டை அவர் நிலைப்படுத்தி விட்டார். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த வீடு கர்த்தர் கொடுத்த வீடுன்னு சொல்கிறதுக்கு என்ன ஒரு சாட்சி இருக்குது. 27வது வசனத்தில் வாசிப்போம். உனக்கு வீடு கட்டுவேன் என்று, அப்போது இந்த வீடை நான் உனக்கு கட்டி தருவேன் என்று சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நானும் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்குறார். வீடு இப்போ நிலையற்று இருக்கலாம், அழிந்து போயிருக்கலாம், காம்பவுண்டு போயிருக்கலாம், எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குது, கவனிப்போம். ஆகையால் நான் இந்த ஜெபத்தை பண்ணுறேன். மன தைரியம் இருக்கிறது. 29 பாருங்க, 29வது வசனத்தில், இப்போதும் அப்போ உங்கள் வீடு எப்பவும் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கு. அதில் சத்துரு வந்து உள்ள வாடுறதுக்கு கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். நீ சொல்ல மறுபடியும் உன்னை கட்டப்போகிறேன், மறுபடியும். அப்போது நீ தேவ சமூகத்தில் வந்து விழுந்து போது மீதியான நமக்கு எல்லாம் அழிக்கப்பட்டு கொஞ்சம் தான் மீதம் இருக்கிறத ஜனங்கள், மீதி இருக்கிற பிள்ளைகளோடு சில இடத்துல பெரிய நஷ்டங்கள் வந்திருக்கோம், பெரிய கஷ்டங்கள் வந்திருக்கோம். இந்த 4 மாதத்தில் நிறைய சோதிக்கப்பட்டிருப்பீங்க, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை சந்தித்திருப்பீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மீண்டும் உன்னை கட்டி எழுப்ப போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு உன்னுடைய ப்ராப்ளத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இதில் எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்க. இந்த ஆமோஸ் 9ல் 9:12 பாருங்க. விழுந்து போன கூடாரம் நான் திரும்ப, ஆண்டவர் திரும்ப உங்கள் வீட்டை கட்டப் போகிறார். திரும்ப உங்கள் பலவீனத்திலிருந்து உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறார். மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய சுகத்தை கொடுக்க போகிறார். மறுபடியும் கடன் இல்லாத வாழ்வை கொடுக்க போகிறார். மறுபடியும் குறைவில்லாத செல்வத்தை கொடுக்க போகிறார். லேயாள் மறுபடியும் ஒரு புத்திரனை பெற்றேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டாள். அப்போ இதுவரை புத்திர பாக்கியத்துக்காக நாங்கள் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு சந்ததி தரமாட்டாரா என்று ஏங்கி கொண்டிருந்தால், இன்று சொல்லுகிறார், மறுபடியும் உன்னை கட்டப்போகிறேன், உனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. மாற்றமில்லை. இதை விசுவாசிங்க. மறுபடியும் உங்களுக்கான வாய்ப்பை அவர் வேற லெவலில் கொண்டு வரப்போகிறார். இப்போ காம்பவுண்ட் அடைக்கப்பட்டதில் ஒரு திறப்பு, அந்த காம்பவுண்டில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு உடைவு, பூர்வ காலத்தில் இருந்தது போல ஸ்தாபிப்பேன்னு சொல்றார். இப்போ சொல்றார், பழுதாய் போனதை சீர்படுத்துவேன். பாழா போயிருக்கு நம்ம வீடு, பழுது போயிட்டு, கிராக் ஆகிருக்கு. சில பில்லர் கிராக் ஆகிட்டு. ஒரு வீட்டில் 4 பில்லர், 2 பிள்ளைகள், புருஷன் மனைவி, ஒரு வீடு. அதில் ஒரு பில்லரில் ஒரு கிராக் வந்தாலும் பழுதாயிட்டு. அப்போது ஜப குறைவு, குடும்ப ஜபம் இல்லைன்னா, இந்த 4 மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜபம் இல்லைன்னா இன்றைக்கி பழையபடியும் அதை தொடங்குங்க. நீங்கள் உபவாசிக்கிட்டு ஜபிக்க ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கான உயர்வை கர்த்தர் வேறு லெவலில் வச்சிருக்கிறார். அதை யாரும் மாற்ற முடியாது. ஏன்னா இதே எரேமியா எழுதின புஸ்தகம் 33வது அதிகாரத்தில் வருவோம். எரேமியா 33வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. மறுபடியும் சொல்லியிருப்பார் பாருங்க. இல்லை, எரேமியா 31:4. எரேமியா 31:4. எரேமியா எழுதின புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். இங்கே உறுதியாக சொல்றார் எரேமியா தீர்க்கதரிசி. நீ முன்னால் இருந்ததை விட வேற லெவலில் ஒன்று ஆக்க போகிறேன். நீ முன்னால் கொஞ்சமாக வச்சிருப்ப, நான் உன்னை சீமானாய் மாற்றப் போகிறேன். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வார்த்தையை விசுவாசிங்க. உங்களையும் உங்கள் இல்லத்தையும் உங்கள் வேலை, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இந்த பிரச்சனையை மாற்றி, ப்ரமோஷன் தடைப்பட்டிருக்குல்ல,
அதெல்லாம் கர்த்தர் மீண்டும் கட்டி கொடுக்க போகிறார். பாருங்க, மறுபடியும் வாசிமா, மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். நல்ல செய்திகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். இந்த மே மாசத்துல கர்த்தர் சொல்ற வார்த்தை தான். 4 மாசமா நீங்க பிரயாசப்பட்டிருப்பீங்க, தடைப்பட்டிருப்பீங்க, தத்தளிப்பின் பாத்திரத்தில் இருந்திருப்பீங்க. கர்த்தர் இன்று சொல்லுகிற வார்த்தை, நான் மறுபடியும் உன்னை ஆடல் பாடலோடு களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்பட செய்வேன். மணவாளின் சத்தம் கேட்கப்படும், மணவாட்டின் சத்தம் கேட்கப்படும். உங்க வீட்டில் திருமணங்கள் நிச்சயமா இந்த மாதத்துல அதுக்கான காரியத்தை கர்த்தர் செய்வார். தடைகள் மாற்றப்படுகிறது. காரணம் சொல்றார், நீ உபவாசித்து ஜபித்தா உன்னை மறுபடியும் கட்டுகிறவர் எப்படி தெரியுமா? ராஜகுமாரனாக ராஜா வீட்டு பிள்ளையாய் மாற்ற போகிறார். 5வது வசனத்தில் பாருங்க, மறுபடியும் சமாரியாவின் மலையிலே நீங்க இதுவரை தோட்டம் துறவு இல்லாமல் இருப்பீங்க, சொத்து சுகம் இல்லாமல் இருப்பீங்க, சொந்த வீடு இல்லாமல் இருப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தை, நீ சொந்த வீட்டுக்குள்ள போவ, சொத்து வாங்குவீங்க, நீங்க எல்லா நன்மையும் பெறுவீங்க. நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அந்த பலனை நீங்க சொத்து வாங்கி அந்த பலனை அனுபவிக்கும்படி உங்களை சீமானாய் சீமாட்டியாய் கர்த்தர் இந்த உலகத்தில் நிலை நிறுத்துவேன் என்று இந்த மே மாதம் 1ஆம் தேதி வாக்கு கொடுக்கிறார். ஆமென். மறுபடியும் உன்னை கட்ட போகிறேன், உன் தத்தளிப்பு எடுக்க போகிறேன். இதில் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் என்ன ஒன்று இருக்கு. ஏசாயா எழுதின புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 31ஆவது வசனம் பாருங்க. ஏசாயா 37:31. யூதா வம்சத்தாரில் பக்கம் 842வது பக்கத்தில் பாருங்க. பைபிளை வச்சுருக்கவங்க 842வது பக்கத்துக்கு வாங்க, அதில் இருக்கு பாருங்க. 32, 31, 32. யூதா வம்சத்தார், அதாவது எல்லாம் அழிக்கப்பட்டுச்சு. ஜனங்கள் மச்சான் எல்லாம் அழிந்து போனாங்க. ஆனால் மீதியாக இருக்கிறவங்க கொஞ்சம், இந்த மீதியான கொஞ்சம் சொச்ச ஜனங்களை வச்சு கர்த்தர் சொல்றார், இந்த வேரோடி பிடிக்க போட்டாங்க. வேரோடி சனகரிப்பு வந்து வேரோடி ரப்சாக்கை எல்லாம் வேரோடி அழிச்சிட்டான். சில பலம் பொறிந்த மனிதர் அவங்க செல்வாக்கை பயன்படுத்தி அநியாயமாக உங்க பக்கத்தில் நியாயம் இருந்தோம் பிடுங்கி எறிஞ்சிட்டாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், வேரோடு பிடுங்கிட்டா. இன்னைக்கு சொல்ற பாருங்க, மறுபடியும் நீ கீழே வேர் பற்றி வேற பிடுங்கிட்டாங்க, உன்னை வேற நாட்டுவேன், உன்னை வேர் பற்ற வைப்பேன், பழையபடியும் வேர் பற்றும், மேலே கனி கொடுப்பாய். கீழே வேறு ஸ்ட்ராங் ஆகும், ஃபவுண்டேஷன் இனி ஸ்ட்ராங்காக இருக்கும், அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைங்க, இந்த வார்த்தையை நம்புங்க. மறுபடியும் உங்களை ஸ்ட்ராங்காக உங்கள் வேலையில் இந்த ஆக்சிலேஷன் மாறும். உங்கள் வேலையில் அவங்க ஸ்ட்ராங்காக கர்த்தர் கொண்டு வைக்க போகிறார். ப்ரமோஷனை உயர்ந்த இடத்துல புதிய வேலையில் கொண்டு போக போகிறார். புதிய தரிசனத்தோடு கொண்டு போகிறார். உங்களுடைய சுகவீனங்களை மாற்றி சுகத்தை கொடுத்து பலப்படுத்துகிற கர்த்தர். சுகவீனத்தில் நம்ம நாளைக்கு நான் என் நிலைமை எப்படியோ நினச்சிருப்பீங்க, புதுபலத்தோடு எழும்ப போகிறீங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. அது மட்டும் இல்லை, நான் என்ன ஒரு வசனத்தை வாசிப்போம். எஸ்தருக்கு எழுதின புத்தகம் 4ஆவது அதிகாரம். எஸ்தருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆவது அதிகாரத்துக்கு வருவோம். இதில் பாருங்கள், அதை தான் சொன்னேன். கர்த்தரண்டை வந்துட்டீங்கன்னா ஆலயத்தில் ஏசாயா ராஜா அவன் ஆலயத்தில் எருசலேமில் உள்ளவங்க மீதியானவங்க எருசலேமுக்குள்ள வந்ததால் வேர் பற்றி முளைத்தார்கள், பிழைத்தார்கள், கனி கொடுத்தாங்க. வேர் பற்றி கனி கொடுத்தாங்க. இங்கே பார்ப்போம், இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். எஸ்தருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரெல்லாம் கூடி வர செய்து 3 நாள். நானும் சொல்கிறேன், உங்களுக்கு வேற பிரச்சனை, வேலையில் நிறைய பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனையை சமாளிக்க முடியல, காம்பவுண்டு நம்ம வீடில் சொத்தில் பிரச்சனை, எதுவானாலும் ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங்கில் உட்கார்ந்து பாருங்கள். இங்கே 3 நாள் மொர்தெகாய் ஃபாஸ்டிங் இருந்தா, எஸ்தர் ஃபாஸ்டிங் இருந்தா. அதுக்கு பலன் என்ன தெரியுமா? 6வது அதிகாரம் 6வது தான் சொன்ன 3 நாள் உபவாசம் பண்ணுங்க, நான் ராஜாட்ட போவேன். பலனை பாருங்க. 6வது அதிகாரத்தில்
7வது வசனம் பாருங்க, 1வது வசனம், 6வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அந்த ராத்திரியிலே உங்களுக்காக இந்த உபவாசம் என்ன செய்யும் தெரியுமா? சில மனிதனை தூங்க விடாது. நீ முன்னால செய்த நன்மை இப்போ வருது. அந்த மனிதனுடைய உயிரை காப்பாற்றினதால் இன்னைக்கு அவன் ராத்திரி தூக்கத்தை கலைச்சிட்டார் கர்த்தர். உனக்காக, உன் ஒருவனுக்காக, உன் ஒருத்திக்காக அதிகாரிக்க தூக்கத்தை கலைப்பார். உனக்கான ப்ரொமோஷன் உன்னை தேடி வரும், உனக்கான உயர்வு உன்னை தேடி வரும், உனக்கான நஷ்டத்திலிருந்து உன்னை விடுவிப்பார், உனக்கான ஜட்மெண்ட் தீர்ப்புகள் திருத்தி எழுதப்படும். தீர்ப்புகள் திருத்தி எழுதப்படும், மாற்றம் இல்லை. உன் தொழில் இதுவரை 4 மாசத்துல நஷ்டப்பட்டு போயிருப்ப. ஆனா இன்னைக்கு சொல்றேன், மாவட்ட அளவில், மாநில அளவில், இந்திய அளவில் தொழில் ரீதியாக உன்னை ஒரு பெரிய மேக்னெட்டாக, டீலராக கர்த்தர் உயர்த்த போகிறார். அதான் சொன்னார், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நீ ஊன்றி கட்டப்படுவாய். இங்க பாருங்க 2வது வசனம் 3வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா? ஒன்று செய்யப்படவில்லை. உடனே அங்கே ஃபாஸ்டிங் 3 நாள் தான் உட்கார்ந்துருந்தான். ஆனால் இங்கே பாருங்க, அந்த ஃபாஸ்டிங் அவன் முன்னால் செய்த நன்மை இப்போ பாருங்க. ராஜ குதிரையில் ஏற்றப்படுகிறான், ராஜாவை போல பவனியாய் அழைத்து வரப்படுகிறான், ராஜ கிரீடம் சூட்டப்பட்டது. எல்லாரும் இவனை பாருங்கன்னு சொன்னாங்க. இவனுக்கு எதிராய் செயல்பட்ட சத்துரு தோய்ந்த முகத்தோடு, இதில் பாருங்க எவ்வளோ அழகா. இதில் பாருங்க 13வது வசனத்தில் பாருங்க, 13 நான் சொல்றேன், நீ துதிக்கிற பிள்ளையா இருந்தா, நீ ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா, நீ உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளையா இருந்தா, உன்னை ஒருத்தனை மேற்கொள்ள முடியாது, உன் தொழிலை அழிக்க முடியாது, உன்னை யாரும் அழிக்க விட மாட்டார். அதனால தான் சொன்னேன், திரும்ப கட்டப்போகிறார், அடைப்பு திறப்புகளை அடைக்க போகிறார், உன்னை வேரூன்றி பண்ண போகிறார். உன் வேர் பற்ற வைக்கார். பூமியில உங்க வேர்கள் பற்றி எழுப்ப உங்களை ஸ்ட்ராங்கா பலப்பட வைக்க போகிறார். உங்களுடைய சத்துருக்கள் 12வது வசனத்தில் பாருங்க, சஞ்சலப்பட்டு முக்காடு இட்டு கொண்டு தன் வீட்டுக்கு திரும்பி போவனான். ஆமானோ வென்றால் உன் சத்துரு சஞ்சலத்தோடு தலையில முக்காடு போட்டு வெட்கப்பட்டு வீட்டுக்கு போகும்படி இந்த மாதத்துல உன்னை எழுந்து கட்ட வைப்பார். சத்துருவை முக்காடித்து போக வைப்பார். உங்க ஜெபம், நீங்க பண்ற உங்க ஜெபம், உங்க உபவாசம் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல மேரேஜை கொண்டு வருது. நீங்க எதுல குறைவு இருக்கோ அதெல்லாம் நிறைவாக்கி கர்த்தர் சமாதானத்தின் தேவன் மறுபடியும் உங்களை கட்டி எழுப்பி உயர்ந்த இடத்துல சீமானாக, எப்படி எஸ்தர் மொர்தெகாய் ராஜகுல அந்த ஊர்வலத்தில் உயர்த்தப்பட்டானோ, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டானோ, அதே போல உங்களை உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை மீண்டும் மறுபடியும் கட்டி எழுப்பி சீமானாய் மாற்றுவார் என்று நானும் வாழ்த்துகிறேன். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்கள் நல்ல தகப்பனே, நன்மையான நாளுக்காய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, மறுபடியும் உன்னை கட்டுவேன், விழுந்து போன கூடாரத்தை எழுப்பிப்பேன். ஏன்னா நீ எனக்கு பிரியமானவன். அந்த வீடு நான் கொடுத்ததுப்பா, கர்த்தர் கொடுத்த வீடு. அந்த சத்துருக்கு பர்மிட் பண்ண மாட்டீங்க, சத்துரு உள்ளே வர முடியாது, சத்துருக்க நீங்கள் விடவே மாட்டீங்க. ஆண்டவர் அப்படி, ஆண்டவர் இன்னைக்கு சொன்னது போல எங்களுக்கு மறுபடியும் கட்டி எழுப்பி எங்களை உயர்ந்த இடத்துல வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சால பாரங்களை மறவாதே. ஆமென்.